ஹலோ காய்ஸ், நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மதுரையில் சுற்றி தெரிஞ்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் வெளியில் ஒரு ட்ரிப்பை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போன இடம் தான் மேகமலை தேனி சைடு இருக்குது. நம்ம அங்கே தான் பிளான் போட்டு கிளம்புறோம். எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு மாட்டுத்தாங்கலேருந்து கிளம்பிட்டோம். காரை 2 கிட்ட தான் கிளம்புனோம். அந்த காரை எங்கே ரெண்டுக்கு கொடுத்து அசத்திக்கிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறையா அந்த மாதிரி ட்ரிப் கண்டென்ட் வந்து நிறையா கொடுக்கலாம். சரி, ஓகே, வாங்க போகலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவலேருந்து அப்படியே காலவாசல் வழியாக தான் போகிறோம். காலவாசல் வழியாக தான் தேனி போகணும். இது மதுரையில் இந்த ஒரு ரூட்டு தான் இருக்குது தேனி போகிறதுக்கு. ஷார்ட்கட் கிடையாது, இந்த ஒரே ரூட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த வழியாக கிளம்பிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா காமராஜ் யூனிவர்சிட்டி நாமலகு கூட்டிகிட்டு இருக்குது. அந்த இடத்துல இப்போ போய்கிட்டு இருக்கோம். பைபாஸ் பாலத்தில் செம்ம ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் நம்ம கார் அங்கே வரும் டாப் ஸ்பீடில் போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு லாங் இப்படி ஓடிட்டு போகிறோம் நம்ம. அதெல்லாம் பயப்படாமல் 104 போகுது. கன்சல்ட்டே இல்லாமல் ஓட்டி போய்கிட்டு இருக்கோம். தரமான இதுதான். காரில் போகிறது வந்து ஒரு வைப்பு தாங்க, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போகிறது வந்து நீங்கள் இந்த வயசில் போனால் பிற்காலத்தில் போக முடியாது. இப்போ ஒரு 20, 25 வயசுக்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம்லாம் போகிறது கஷ்டம் தாங்க. அப்படிதான் நான் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்கிறோம், நம்ம இதுவரையும் பார்த்து அதை வச்சு சொல்கிறோம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போயே ட்ரிப்பெல்லாம் போட்டு கிளம்பிடுங்க. நம்ம மேகமலை பற்றி ஃபுல் கவர் வீடியோ வந்து இதில் வீடியோவில் கொடுத்துடலாம், நீங்கள் பாருங்கள் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தேனி போகிறது பார்த்தீங்கன்னா தேனி போகிற வரையும் பார்த்தீங்கன்னா அப்படி 2 சைடும் இந்த மாதிரி புளிய மரம் தான் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மரம் இருக்கிறது வந்து ரொம்ப அருமையாக அப்படி ஜில்லு தான் இருக்கும். அங்கே கூலிங் தரது இந்த ட்ரீஸ் தாங்க. ட்ரீஸ்னால சேவ் ஃபார் ட்ரீ எதுக்கு சொல்கிறாங்க, அதனால தான் அந்த கூலிங் தான். அந்த தேனி கூலிங்காக இருக்குது அப்படி முக்கிய காரணமே இந்த ட்ரீ தான், மரங்கள் இருக்கிறது தான். சரி, நம்ம இந்த தேனியோட இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டோம். இது ஒரு தரமான பயணமாக தான் அமையும் நினைக்கிறோம். வாங்க. காரில் போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாங் தான் வைப்பு. சாங் கேட்காம என்ன தான் காரில் போனாலும் அது ஒரு தனி ஃபீலை தராதுங்க. சாங் கேட்டு போகிறோம் தனி ஃபீல். நம்ம இப்போ டீமாக அப்படியே சாங் கேட்டுக்கிட்டே வாங்க பாடலாமா, எப்படி இருக்கும் பார்ப்போம், வாங்க பாடுவோம். அதையும் தான் தாண்டி அந்த ஊருங்கடா சங்கு தமிழிஸ்மை மதர் டங்கு இல்லாத யங்கு அந்த ஊருங்கடா சங்கு தண்ட சோறு கிங்கு தமிழிஸ்மை மதர் டங்கு இல்லாத யங்கு சங்கு தண்ணி அடிக்காத தாடி வளர்க்காத தம்மு பிடிக்காத டோட்டலா வேஸ்ட். என்ன ஆனாலும் அவளுக்காக அழுவாத போனா போராட பாஸ்ட் விட்டுட்டு போயிட்டான்னு அழுவாதடா விட்டுட்டோமேனு அவளாண்டா தோத்துட்டோமேனு நீ கலங்காதடா காதலோட தோல்விதான் வாழ்க்கையோட வெற்றியா. அப்படியே நம்ம சாங்கை பாடி என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி சாங் பாடிட்டு இப்போ போகிறத யாருக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் யார் யாருக்கு பிடிக்குதுன்னு. நம்மளுக்கு இந்த மாதிரி சாங் பாடிட்டே போனால் தான் பிடிக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி நிறையா சாங் இந்த மாதிரி பாடலாம். அதில் ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு இது ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி மேகமலை போகிறதுக்கு முன்னாடி வைகை டேம் வந்துட்டோம். ஏன்னா தேனி வந்துட்டு வைகை டேம் போகலாட்டி நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது பெரிய மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வைகை டேம் வந்தாச்சு. வைகை டேம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா வைகை அணை அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆகா வைகை டேம் வந்துட்டோம்னு சொல்லி ஒரு சின்ன மகிழ்ச்சி. அப்படியே பார்த்துட்டு இந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வைகை தண்ணி போகிறதுக்கு மேலே அந்த பாலமே போட்டிருக்காங்க. அங்கே தெரிஞ்சு பாருங்க, அதான் வைகை டேமு. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போவோம் சொல்லி வைகை டேமுக்கு சொல்லி ஒரு சந்தோஷம், அப்படியே ஒரு மகிழ்ச்சியோடு அப்படியே உள்ளே போயிட்டோம். வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வைகை டேமுக்குள்ளே வந்துட்டோம். இதான் அந்த வைகை டேம் உள்ளே போகிற பாதை. நம்ம சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. இங்கே டிக்கெட் எடுத்து தான் போகணும். டிக்கெட் நம்ம எடுத்தாச்சு. டிக்கெட் அந்த அங்கே தான் கொடுத்தாங்க. அவங்க எடுத்துட்டு நம்ம இந்த பாதையில் தான் உள்ளே போகணும். போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட் கொடுத்தாங்க. காருக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டு எடுத்துட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இதான் அந்த உள்ளே வந்தாலும் இதான் அந்த என்ட்ரி வியூ. இப்படி தான் இருக்கும். நீங்கள் இங்கே தான் உள்ளே வந்தாலும் இப்படி தான் பார்ப்பீங்க, இடத்துல தான் பார்ப்பீங்க. இதை பார்த்துட்டு உள்ளே போனோம்னா அப்படியே டைனோசர் இருக்குது பார்த்தீங்கன்னா, டைனோசர் பார்க்குற அந்த இடத்துல வந்து ஒரு பார்க் இருக்குது, மினி பார்க்கு. அந்த பார்க்குக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா இதான் வைகையோட அந்த பாலம், வைகை கிட்ட இருந்து பார்க்குற வியூ இந்த இடம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வைகை டேம்லேருந்து தண்ணி வரப்போ நமக்கு அருமையாக அப்படியே தெரியுங்க. அந்த தண்ணி ஒன்றோட ஒன்று மோதும் போது அந்த சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு கேட்குறதுக்கே ஒரு பயங்கரமாக இருக்குங்க.
நம்மளுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி கொடுக்கும் அந்த இடத்துல. நாங்கள் இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா காலையில் 8:15 காலை 8:15 பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் காலைல 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சூரியன் உதயம் பார்த்தீங்களா, அந்த டைம் வரும்போது அந்த தண்ணியோட சவுண்டு, பேட்ஸோட சவுண்டு, அப்படியே சூரியன் உதயமாக வருது, இது 3 ஒரே டயத்தில் பார்க்கும்போது அப்படியே நம்ம சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைங்க. சொர்க்கமான இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, தண்ணி வெளியே வரும்போது அந்த புகழாம் வெளியே பார்த்தீங்களா, அந்த தண்ணியோட இது சவுண்டு, அந்த இதுதான் அருமையாக இருக்கும். சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இந்த அணையை வந்து காமராஜர் வந்து கட்டினார். அவர் சிஎம் இருக்கும்போது அந்த அணையை கட்டினாரு. அவர் எப்படி கட்டியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் அருமையாக கட்டியிருக்கான்னு சொல்லணும். இதுக்கு வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்க, தண்ணி போய் பார்த்தீங்களா, இது அப்படியே போனீங்கன்னா மதுரைக்கு போயிடலாம், நீச்சல் தெரியல ஒரே மேலே கூட போயிடலாம், அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆமாம், அப்படியே பார்த்து நீங்கள் பேர்ட்ஸ்லாம் பறக்க பார்த்தீங்களா, முன்னாடி நான் சினிமா போது நிறையா அதை பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் வானத்தில் பறக்கும்போது அப்படியே வீசப்பில் பறக்கும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். ரொம்ப நின்று அதெல்லாம் பார்ப்பேன். இப்போ பார்த்து அந்த மாதிரி பறக்கலை, நிறையா கொக்கு இந்த மாதிரி நிறையா அங்கே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அந்த இடத்துல. அது பார்க்கறதுக்கு ஒரு அருமையாக இருந்துச்சு. அப்படியே நம்ம ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இந்த இடத்துல இருந்து. சரி வாங்க நம்ம மேகமலைக்கு கிளம்பிடலாம், அடுத்த டைம் ஆச்சு, இங்கே ரொம்ப நேரம் இருக்கலாம் இங்கே, ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கே இருக்கலாம். ஆனால் அவங்க மேகமலை போகிற டைம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி வாங்க போகலாம். அந்த மேலே போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆண்டிப்பட்டின்னு, ஆண்டிப்பட்டி 7 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். அந்த ஆண்டிப்பட்டி வழியாக நம்ம மேகமலை போகணும். மேகமலை போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க. சொல்கிறதுக்கு அருமையான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க. எஸ் ஆமாங்க, நம்ம பெருக்கடல்ல மேகமலையோட அடிவாரம். இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த மலை தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த மலை தான் மேகமலை. இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த வியூ அருமையாக இருக்குது. அப்போ மேலே போயிட்டால் எப்படி இருக்கும் பாருங்க, சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்பாட்டும் தரமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம இந்த சைடு போகும் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு ஃபுல்லாக வாழந்தப்பா போட்டிருந்தாங்க. வாழை மரத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். பார்த்தீங்கன்னா புளிய மரம்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். இது என்ன பார்த்தா திராட்சை தோட்டம் போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம இன்னைக்கு தான் திராட்சை நேரில் கண்ணால் மரத்தில் வந்து அப்படி விளையிறத பார்க்குறோம். அப்படியே கார் நிப்பாட்டி பிடிங்கிட்டு போயிடலாம் தான் தோணுச்சு. ஆனால் சரி அடுத்து அதை வந்து நம்ம இப்படி இது பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் அங்கே செக் போஸ்ட் இருக்கிறனால சீட் பெல்ட் போடுற காரணம் இப்போ கார் நிப்பாட்டி சீட் பெல்ட்டை போட்டுட்டாங்க. சீட் பெல்ட்டை போட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனா அங்கே தூரத்தில் ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டு தான் என்ன போட்டிருக்காங்க, மேகமலை போர்டுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதில் பார்த்தா ஹைவேஸ் டேம் போட்டிருக்கு. இங்கேருந்து 26 கிலோமீட்டர் போட்டிருக்கோம் ஹைவேஸ் டேம். அதாவது மேகமலை வந்து ஹைவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்கான். அந்த டேம் இங்கேருந்து 26 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம வாங்க போய் எப்படி இருக்கு அதையும் பார்க்கலாம். செக் போஸ்ட் வந்து தாண்டியாச்சு. செக் போஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 2021 மேகமலை வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்சிட்டாங்க. அதெல்லாம் செக் போஸ்ட்டாக ரொம்ப தீவிரமாக செக் பண்ணுறாங்க. எல்லா காரும் செக் பண்ணி நம்பர்லாம் எழுதி நம்ம சைன் போட்டு தான் உள்ளே விடுவாங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மேலே அளவு கிடையாது, அதெல்லாம் பார்த்து வந்துடுங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டோம், நம்ம மேலே வந்துடலாம். அது முக்கியமான விஷயம். அலோடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 AM to 6 PM மட்டும்தான் அலோட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்து நம்ம கிளம்பியாச்சுங்க. ஹேர் பின்ஸ் அதே மாதிரி இங்கே வந்து சொல்கிற முக்கியமான ஹேர் பின் மொத்தம் 18 ஹேர் பின்ஸுங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு ஹேர் பின்னும் தரமாக இருந்துச்சு, கொஞ்சம் சவாலான இடமா தான் இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹேர் பின்ஸ்லாம் தாண்டி ஓட்டு வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வியூ, இப்போ நம்ம ஏதாச்சும் டூரிஸ்ட் வெளியே எங்கேயாச்சும் ட்ரிப் போனோம்னா அங்கங்கே வியூ பாயிண்ட் இருக்கும். ஆனால் இந்த மேகமலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்ல வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் எங்கே நிப்பாடி காரை நிப்பாடி பார்த்தாலும் அதாங்க வியூ பாயிண்ட், அந்த மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்பாட்டுமே குறையே சொல்ல முடியாது. இது இந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்டு சலிச்சது இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு சொல்லணும் தான். நம்ம அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டில் இப்போ நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடி நிப்பாட்டலாம். நீங்கள் நிப்பாட்டுற ஸ்பாட்டில் 1000 ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த மாதிரி ஸ்பாட் தாங்க ஒவ்வொரு. அதனால் இந்த மாதிரி மலையெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க என் வாழ்க்கையில். எனக்கு கேட்டால் அந்த மாதிரி பிளேஸ்லாம் மிஸ் பண்ணினா நீங்கள் ரொம்ப ஒரு இதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி அருமையாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஸ்பாட்டும். ஹேர் பின்ஸ் பண்ணுற மாதிரி 13 ஹேர் பின் பண்ணுறச்சு பார்த்தீங்களா, 18 இருந்துச்சு. 18 ஹேர் பின்னை தாண்டி வந்தோடனே அப்பப்போ சின்ன சின்ன வளைவு இருந்துச்சு. ஆனால் அந்த 18 ஹேர் பின் பண்ண ரொம்ப சவாலான இருந்துச்சுங்க. அதை தாண்டி வந்தோடனே சின்ன சின்ன வளைவு தான் இருந்துச்சு, அது தரமாக இருந்துச்சு. ஆனால் காரில் போகிறது இதே நீங்கள் 2 வீலர்லாம் போனி வச்சுங்க, அது ஒரு செம்ம ஃபீல் தரும் தான் நினைக்கிறேன் நான். நம்ம 4 பேர் வந்ததுனால காரை ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். காரில் பார்க்குறது வேறு ஒவ்வொரு வியூவும் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சுங்க. பூராமே எஸ்டேட் தான். இந்த எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இருந்து இங்கே எஸ்டேட் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்க, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அருமையாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த பனி தெரியும் பார்த்தீங்கன்னா, அப்படியே மேகங்கள்லாம் நம்ம மேலே வந்து மோதுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே கண்ணே தெரியுது, கேமரா அவ்வளோ தெரியல. ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு அந்த மேகங்கள்லாம் அப்படியே நம்ம மேலே வந்து மோதுற மாதிரி இருக்குங்க. இப்போ எப்படி சொல்கிறது, கேரளாவுக்கு வந்து மூணார் எப்படிப்பட்ட ஸ்பாட்டோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு இது வந்து தரமான ஸ்பாட், அதே மாதிரி ஈக்குவலான ஸ்பாட் தான் தமிழ்நாட்டில். அதே மாதிரி ஸ்பாட்டாக நான் சொல்லுவேன். இது வந்து இங்கே பார்த்தீங்களா, இங்கே லேபர்ஸ் வந்து இங்கே பூராமே இந்த தேயிலை வேலை தான் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, மூட்டை அந்த செடியை அறுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பூராமே இந்த லேபர்ஸ் இந்த வேலை தான் பார்க்குறாங்க.
இவங்க தூக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம நிறையா அந்த லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்து அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வியூ பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன். எந்த இடத்துல நிப்பாட்டி நீங்கள் பார்த்தாலும் அந்த வியூ பாயிண்ட் வந்து அருமையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது, சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு ஸ்பாட்டும் தரமாக இருக்குங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரிலங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு ஸ்பாட்டும். இந்த ஸ்பாட்டை நம்ம வர்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அளவே கிடையாது. அந்த அளவுக்கு எவ்வளோனா வரைஞ்சிட்டே போகலாம், அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. நம்ம டிரைவர் மருது ஸ்டில் கொடுக்குறேன் இது பண்ணிடுறேன் சும்மா நம்ம கார் ஓட்டுறத பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. கார் நம்ம ஹில்ஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோம், அதனால் இப்படி கொஞ்சம் பயப்படுறாங்க. நம்ம அதெல்லாம் கன்சல்ட்டே பண்ணாமல் தரமாக ஓட்டியாச்சு. வாங்க மேற்கொண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோ உங்களுக்கு இதில் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த ஜீப்லாம் பார்த்துருவேன், இது கழுவி படத்தெல்லாம் அங்கே பார்த்தது. இந்த ஜீப்லாம் இப்போ தாங்க பார்க்குறேன். அவர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பார் போல். ஏன்னா அந்த ஜீப் வந்து ஹில் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம மலையில் அந்த சவாலான பாதைகள்லாம் நம்ம கார் நம்ம நார்மல் வெஹிக்கிள்ஸ்லாம் போக முடியாது. இந்த மாதிரி ஜீப்பு இதோட நிறையா ஜீப் இருக்குது. அந்த மாதிரி ஜீப்லாம் ஹில்ஸில் போகிறது அது ஒரு தனி ஃபீலுங்க. அந்த ஆஃப் ரோட்டில் ஜீப் ஓட்டிட்டு போகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அருமையாக இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் அதுவும் ஒரு டைம் போய் பாருங்கள். அது இங்கே நேவலில் கிடையாது. நீங்கள் எங்கிட்ட ஊட்டி இந்த சைடில் ஊட்டியில் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது கேரளா சைடு நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க, அங்கே போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏறி போனோம்னு சொல்லுங்கள், ஃபோட்டோ 2000 ஃபோட்டோ எடுக்கலாங்க. நீங்கள் 5 மணி நேரம் இல்லைங்க, 10 மணி நேரம் எடுத்தாலும் பத்தாதுங்க. அவ்வளோ நேரம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்பாட்டு ஒவ்வொரு ஸ்பாட்டும் அருமையாக இருந்துச்சு. எல்லா ஸ்பாட்டுமே போயிருக்கோம். லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடை எதுவுமே இல்லைங்க. அப்போ தான் ஒருத்தவங்களை கேட்டேன், இங்கே மேலே வந்து பெட்ரோல் பங்க் கிடையாது, நீங்கள் ரெண்டாவது ரெஸ்ட் ரூம் வரக்கு பாத்ரூம் தனியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் கீழே இருந்து வரும்போது பெட்ரோலும் ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், பெட்ரோல் போடாமல் காரில் ரொம்ப பெட்ரோல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படியே ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கே பாருங்க கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ நம்ம அந்த எஸ்டேட்டாக பார்த்துட்டே வந்தோம். இப்போ அந்த லேபர்ஸோட வீடு தான் நினைக்கிறேன், இங்கே தான் தங்கியிருப்பாங்க போல். கிராமமானே வந்துருச்சு, அழகாக இருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன், சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே நம்ம உங்கள் வீட்டெலாம் பார்த்துட்டு அப்படியே கடை இருக்கான்னு தேடிக்கிட்டே வந்தோம். கடை நமக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. சரி வாங்க போகிற வழி ஏதாச்சும் இருந்தால் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டை கிளவி கூட்டி போயாச்சு. அப்படியே கிளம்பிட்டோம். மேலே போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, மகாராஜா மெட்டு 18 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ மகாராஜா மெட்டு போயிட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க அப்படின்னு சொல்லி நேராக தட்டியாச்சு வண்டியை. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க சைடு ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த ஐவெஸ்டேமோட ஆறுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ். இவ்வளோ நேரம் அந்த எஸ்டேட் செடிகளாக அந்த தேயிலை செடிகளாக பார்த்துட்டு இப்போ தண்ணி பார்க்குறதுக்கு அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்பாட்டுமே திரும்ப திரும்ப நான் அதாங்க சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்பாட்டுமே தரமாக இருக்குங்க, குறைச்சலே கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. பார்த்துட்டு நம்ம அப்படியே நேராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கே வேறு ரிவருமே சரியான பெரிய ரிவர் தான். நம்ம கீழே இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க கீழே போய் இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் நிறையா பண்ண மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டே தான் இங்கே போனோம். சரி சொல்லிட்டு கார் நிப்பாட்டி இங்கே கீழே இறங்கிட்டோம். இங்கே பாருங்க 3 பேர் 4 பேர் அப்படியே போகிறோம். போயிட்டு இங்கே ரிவர்கிட்ட அந்த செடிகளுக்குள்ளே அங்கே ஒரு டெம்பிள் ஒன்று இருந்துச்சு, அங்கே எல்லா இடத்துலையும் நின்று நிறையா ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் பஞ்சமே இல்லைங்க, ஒரு 2000 ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த மாதிரியே சொல்லணும். 2000 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. இந்த இடத்துல ஒரு 100 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஃபோட்டோ அந்த இடத்துல மட்டும் எடுத்தோம். அவ்வளோ பிளேஸ் இருக்குது, இங்கே மட்டும் எடுக்கலாம். அது மாதிரி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கள் ஸ்கூல் இருக்குங்க, நம்ம இப்போ ஸ்கூலை இங்கே பார்க்குறோம். ஸ்கூலில் இருக்குது, பரவாயில்ல. பாராட்டு அந்த விஷயத்தில் ஹில்ஸில் ஸ்கூல் வச்சுருக்காங்க. அது மற்றது எதுவும் இல்லை. கடை கேட்டாங்களே, கடை இருந்தாங்க, போர்டு இல்லை, கடை இருக்குன்ட்டாங்க. நம்ம காரை அவசரப்பட்டு தாண்டி வந்துட்டோம். சரி ரைட்டு, மாரி ரிவர்ஸ் கீரை போட்டு பின்னாடி நிப்பாட்டி கார் எடுத்து அந்த கடைக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் கடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.